ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். டேஸ்டியான மொச்சக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மொச்சக்காவை தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். மொச்சக்காய் வேகிற நேரத்தில் இந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 2 வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டு தேங்காய், இதையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் முன்னாடியே இந்த கிழங்காய் கருவாடை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா ஒரு 3 முறை நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவாடை இந்த மாதிரி பொரிச்சு போடும்போது குழம்புல கருவாடு ஒடியாது. அதே போல வாசனை வராம குழம்பு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொரிச்சுட்டு குழம்பு செய்யறது. இப்போ இதை எடுத்துடலாம். இதே எண்ணெயில புதுசா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயம் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரிஞ்சு வருது. இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் தேங்காவையும் இதில் சேர்த்துடுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலா. பாருங்க, இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல சேர்த்துடுங்க. அதே போல் இந்த வேக வச்சிருக்கிற உப்பு போட்டு வேக வச்சிருக்கிற இந்த மொச்சக்காவையும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தேவையான அளவுக்கு வாங்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கொதிக்கிட்டோம். பாருங்க, இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற கருவாடை இதில் சேர்த்துடுங்க. அதே போல் கொஞ்சமாக புளி கரைச்சல் இதில் ஊற்றிடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிக்கிட்டோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மொச்சக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.